சொல்லாமலே எழுப்பிவிட்ட காலங்கள் நெறைய இருக்கு. இப்ப வயது ஆக ஆக சார் சொல்ற மாரி சில பேர பார்க்கும்போது, நம்மளோட நட்புணர்வு உறவுல வந்து நெறைய பேர் வந்து சீக்கிரமாவே காலையிலேயே எழுந்து, குளிச்சுட்டு, அழகா நெத்தியில இட்டுட்டு, வந்து இந்த வீடியோ கால்ல அ இணையறது வந்து பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாவும், அதிசயமாவும் இருக்குது. நானும் விரைவா அதே மாதிரி சீக்கிரமா எழுந்திருச்சு இனிமேலு அ எவ்ளோ அலுவல் இருந்தாலும் அத வந்து காலையில வந்து நற்புளிர் இணையறத வந்து ஒரு பழக்கமா வச்சுக்கிறேன். அ அ அதே சமயம் இப்ப வந்து எல்லார்கிட்டயும் பேசும்போது, எ ஒரு புரிதல் உணர்வு வருது. வை நாட் நெறைய பேர் வந்து இந்த Facebookல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இணைஞ்சாங்க. WhatsApp குரூப்ல இணைஞ்சாங்கன்னுலாம் வருது இல்லையா? அதே மாதிரி பிரேமிய எனக்கு தெரிஞ்ச முகங்கள சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா அமையும். நம்ம ஒரு விரைவா நீங்க ஒரு ஏற்பாடு பண்றதுக்கும் நான் ஒரு உந்துதலா இன்னைக்கு விதைய போடுறேன். அ சீக்கிரமாவே ஒரு ஆர்கனைஸ் பண்ணுங்க. நம்மல்லாம் ஒரு மீட்டப்க்கு. அ எல்லாரும் இணைவோம். எல்லாரும் தெரியாத முகங்கள்லாம் தெரிஞ்சுக்குவோம். அ வாய்ப்பு கிடைச்சா நீங்க ஒரு ஏற்பாடு பண்ணுங்க. ஒரு ஒரு நாள் ஆன்லைன் செஷனும் கண்டக்ட் பண்ணுங்க. எல்லாரும் ஒரு வீடியோ கால்ல இன்ட்ரோ குடுத்து, அ நம்ம நேரா இணையறதுக்கு முன்னாடி ஒரு பரிச்சயம் ஆறதுக்கும் அது வந்து ஏதுவா இருக்கும்னு நம்புறேன் நானு. அண்ட் பிரேமி தேங்க் யூ. மாரியப்பன் சார் சூப்பரா சொன்னீங்க. ரமேஷ் சார் சூப்பரா சொன்னீங்க. எல்லோருக்கும் சிவகனி மேம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ கவிதா மேடம். கண்டிப்பாக சந்திப்போம். நம்ம ஃபவுண்டர் அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுவார் சீக்கிரமா. தாமோதரன் சார் உங்க ஃபீட்பேக். இனிய காலை வணக்கம். இன்று ஒரு இரு சகோதரிகள் அவருடைய அனுபவத்தை இன்று இருவரும் பகிர்ந்து கொண்டார்கள். பிரேமலதா மேடம் விட்ட குறையை கவிதா மேடம் தொடர்ந்து இன்றைய செஷன் ஃபுல்லாகவும் அவங்க ஃபீட்பேக் கொடுத்துட்டாங்கன்னா அவ்வளவு அவர்களுக்குள் இருக்கும் ஒரு பிணைப்பு நற்புணர்வுக்கு எடுத்து காட்டியது மிக சிறப்பு. பிரேமலதா கூடியது ஒரு நிகழ்வில் எனக்கு நிறைவு இருக்கின்றது. ஒரு திதிக்காக நான் சென்றிருந்தேன். அவர்கள் கடைசியில் பிண்டம் வைப்பார்கள் என்று ஒரு நிகழ்வு. அதில் காக்கைக்கு அந்த உணவு வைக்கும்போது இரவு தெரிய 15 நிமிடங்களாக காக்கையை அழிக்கின்றார்கள், வரவே இல்லை. அதுக்குள்ள அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் நினைவு கூறுறாங்க, நீ போய் நீ அம்மா அதாவது அப்பா கிட்ட நிறைய பழக உறவு, ஆனால் நீ போய் சாப்பாட்டை வையம்மா அப்படின்னு சொன்னாங்க. 20 நிமிடமாக காக்கை வராத காக்கை, அவங்க மகள் போய் அதை எடுத்து வைத்ததினால் அந்த நிகழ்ச்சியை கண்டவர்கள் உண்மையிலேயே கண்கலங்கி விட்டார்கள். எனக்கே அழுகை வந்து விட்டது. ஏனென்றால் அந்த அளவுக்கு ஒரு பிணைப்பு தாய், அது மகள் தந்தையிடம் பழகியிருக்கிறார்கள் என்றால் உலகத்திலேயே தந்தையும் மகளும் தாயும் மகனும் ஒரு பிறப்பு என்றது சர்வசாதாரணம் அல்ல. ஒரு குடும்பத்தில் அந்த நிகழ்வு இன்னும் என் நெஞ்சை விட்டு மறக்கவில்லை. பிரேமலதா கூறியது அந்த நினைவுக்கு வந்தது. அதே போல கவிதா மேடம் பிரேமலதாவும் இன்னும் இணை பிரியாத தோழிகளாக இருந்து நற்புணர்வுக்கு இன்னும் நிறைய கருத்துக்களை எங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலாக நற்புணர்வில் இருக்கின்றோம். நன்றி, வணக்கம் மேடம். நன்றி. நன்றி தாமோதரன் சார். வேற ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? ரமேஷ் சார் கேக்குதா? வாய்ஸ் பேசுங்க சார், நீங்க பேசுங்க சார், நீங்க பேசுங்க சார். நன்றி. இன்னைக்கு யார் பேச போறாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஆக்சுவலா இந்த இன்ஃபர்மேஷன் சரியா தெரியாதனால நான் வந்து யார் வராங்கன்னு கொஞ்சம் சஸ்பென்ஸோட தான் வந்தேன் இன்னைக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரேமலதா மேடத்துடைய ஸ்பீச் இன்னைக்கு முதல்தரையா கேட்குறேன். மிக மிக அருமையான ஒரு பேச்சு. தங்கு தடை இல்லாத எந்த ஸ்லைடையும் எந்த மற்ற உபகரணங்களையும் பயன்படுத்தாமல் அவர்கள் ப்ரெசன்டேஷன் செய்த விதம் மிக அருமையாக இருந்தது. நல்ல அருமையாக சொன்னாங்க. எனக்கு அந்த பாரதியார் பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது.
எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே அப்படின்னு சொல்லி பாரதியார் ரொம்ப பெருமையா பாடுவார். ரொம்ப நிறைய பிரச்சனைகள் நடுவுல, எத்தனையோ கஷ்டங்களுக்கு நடுவுல அவர் வந்து தன்னுடைய பிளஸிங்ஸ் தான் கவுண்ட் பண்ணார். அதான் பெரிய விஷயம். அவர் ஏன் ஒரு அமர கவி, எத்தனை கோடி இன்பம் வைத்தாயங்கள் இறைவான்னு சொல்லி அவ்வளவு வறுமைகளுக்கு நடுவையும் அவ்வளவு கஷ்டத்து நடுவையும் பாடினார். ஸோ கவுண்ட் யுவர் பிளஸிங்ஸ் வரும்போது எனக்கு பாரதியார் பாடு தான் ஞாபகத்துக்கு வருது. இவங்களும் அருமையா இந்த பிறந்த பொன்னாடு இந்தியாவை பத்தியும், அந்த வளர்ந்த சூழ்நிலை, பள்ளி பருவம், அந்த தன்னுடைய பெற்றோர் வளர்த்த விதம், தான் செய்யும் தொழில் எல்லாமே தனக்கு அருமையான ஒரு பிளஸிங் சொல்லி அருமையா அடுக்கினாங்க. அந்த பட்டியல் போட்ட விதம் மிக அருமையா இருந்தது. அதில் நல்ல ஒரு வித்தியாசமான சொன்னாங்க. அசப்டிவ்னஸ், அக்ரஸிவ்னஸ் அண்ட் பாசிவிட்டி, இந்த மூணுமே நம்முடைய இந்திய பாரம்பரியத்தில், நம்முடைய சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த சாத்விக குணம், ரஜோகுணம், தமச குணம் தான் சொல்லி அருமையா சொன்னாங்க. நல்ல அருமையான ஒரு ஓமை. அதுக்கு ஒரு சூரபத்மன் சொன்னாங்க. சூரபத்மன், யானைமுகன், சிங்கமுகன் சொன்னாங்க. நல்லா இருந்தது. அது இன்னொன்று ஒன்று உண்டு. ராவணன், விபீஷணன் சாத்விக குணம், கும்பகர்ணன் வந்து தமோ குணம், அண்டு ராவணன் வந்து ரஜோகுணம். ஸோ ஒரே குடும்பத்தில் உள்ள 3 சகோதரர்களும் 3 விதமான குணங்களோடு இருக்காங்கிறது ராமாயணத்தில் வரும். ஸோ இப்போ நிறைய அருமையான உதாரணங்கள்லாம் இருக்கு. ஞாபகத்துக்கு வந்து சொன்னேன். மொத்தத்தில் மிக அருமையான ஒரு பேச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நல்ல தொடர்ந்து இந்த பிரேமலதா போன்ற அருமையான பேச்சாளர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்களை, கருத்துக்களை சொல்ல வேண்டும். நற்புலரி அது நல்ல அருமையான பிளாட்ஃபார்ம். நல்ல முறையில் பயன்படுத்திட்டு இருக்கீங்க எல்லாரும். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஆல். சிறப்பு, எனக்கே பிடிச்சிருந்துச்சு. நன்றி ராமநாதன் சார், அருமையா சொன்னீங்க. கும்பகர்ணன் அந்த ராவணன் பத்தி சொன்னது ரொம்ப அருமையான ஒரு விஷயம். வேற யாராவது கை எடுத்தீங்களா? 2 கை இருக்கு. ராமநாதன் சாரும் வணக்கம், மறுபடி வணக்கம் ராமநாதன் சார். இதுதான் உங்க குணம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். எங்க வீட்டுல இப்ப ஒரு 200 காக்கா காலம்புற சாப்பாடு போட்டு இருக்கோம். சூப்பர். நான் கூட வீடியோல காமிச்சேன். ஒரு 200 காக்கா இருக்கும். 4-5 நாய் வந்து சாப்பிடும். பிஸ்கட்டு, மிக்சர், அதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் கொடுப்போம். ஸோ அதெல்லாம் நம்ம கூட வச்சோம்னா சாப்பாடு போடும்போதெல்லாம் நம்ம கூப்பிட்டு அலைய வேண்டாம். அவரே நம்ம வீட்டிலேயே இருந்து சாப்பிடுவாங்க. அந்த பாட்டை பாடுவீங்களா நண்பா என்னைக்காவது? எனக்கு பிடிக்கும் அதான். ஓகே, தேங்க்யூ நித்யா மேடம். வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? இல்லைன்னா மேடம் நீங்க உங்க ஏற்புரை கொடுக்கலாம். சார், அனைவருக்கும் வணக்கம். மேம் ரொம்ப எக்ஸலண்ட் செஷன். ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு பிறந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு நிகழ்வா நகர்த்திட்டு போனீங்க. ஸோ அதான் நீங்க கடைசியா சொன்னீங்க பார்த்தீங்களா, எண்ணி எண்ணி நினைப்பதே ஒரு வரம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எத்தனை பேர் வந்து அந்த நினைவுகளெல்லாம் நினைச்சு பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தா, அதுக்கான நேரத்தை கூட ஒதுக்குறது இல்லை. அதுதான் விஷயமே. எந்திரிக்கிறோம், போறோம், வர்றோம், ஓடுறோம். அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு கொடுக்குறோம், நேரத்தை ஒதுக்குறோம். ஏதாவது ஒரு ஃபோன் கால் வந்துச்சுன்னா அட்டன் பண்றோம் அவசரமா. அவங்களுக்கு என்ன விஷயமோ அதுக்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறோமோ தவிர, நம்மளுடைய நினைவுகளை நம்ம நினைக்கும் போதே அதை நமக்குள்ள ஒரு நேர்மறையான எண்ணத்தையும் கொடுக்கும். அதே சமயம் நம்ம எப்படிலாம் இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமா இருக்கும் அப்படிங்கிறது ஒண்ணு. அதுக்கப்புறம் நம்மளுக்கான ஒரு பந்தம், அந்த நினைவுகள்லாம் சொன்னது விஷயங்கள். அப்புறம் கோலம்லாம் சொன்னீங்க. அந்த கோலத்தினால வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு செஷன்லயுமே அந்த கோலத்தை பத்தி நீங்க சொன்னது, அப்புறம் அந்த குணம் பத்தி சொன்னதாகட்டும், எல்லா விஷயங்களுமே ரொம்ப இந்த பிளஸ்ஸிங்ஸுக்கான ஒரு விஷயமா இருந்திருக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மையான கருத்து. ரொம்ப நல்லா அவங்களும் சேர்ந்து சொன்ன விஷயத்தெல்லாம் மொத்தமா கலெக்ட் பண்ணி சொல்றீங்களே. அதுக்கப்புறம் மேடம், அன்னைக்கு நீங்க வரலைன்னு சொன்னீங்க, உடம்பு சரியில்லைன்ட்டு. ஸோ நாங்கெல்லாம் அதை எதிர்பார்த்து காத்திருந்தோம். அந்த பிளஸ்ஸிங்ஸை நாங்கள் மிஸ் பண்ணல. இன்னைக்கு விட்டக்குறை தொட்டக்குறையா நிறைவாயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கான ஒரு கவிதை. பிறந்த இடமே பிழைப்பின் வரமாய், பிறந்த இடமே பிழைப்பின் வரமாய், நிறைந்த வளமாய் நினைவில் நிற்கும்,
நிறைந்த வளமாய் நினைவில் நிற்கும். உறவுகள் உணர்வாய் உனக்கென வரமாய், உறவுகள் உணர்வாய் உனக்கென வரமாய், அறமாய் வளரும் அழகாய் நினைத்தாள், அறமாய் வளரும் அழகாய் நினைத்தாள். மறந்தும் விடாமல் மனதில் தொடர்வோம், மார்கழி பணியில் மனதினில் நெகிழ்ச்சியாய், மார்கழி பணியில் மனதினில் நெகிழ்ச்சியாய், ஆர்வமாய் நினைக்க அனுதினம் ரசிப்போம், ஆர்வமாய் நினைக்க அனுதினம் ரசிப்போம். வாத்திடும் கோலமும் வளைந்திடும் நெளிவாய், வாத்திடும் கோலமும் வளைந்திடும் நெளிவாய், சேர்த்திடும் எதிலும் செம்மையும் இருக்கும், சேர்த்திடும் எதிலும் செம்மையும் இருக்கும். நேர்த்தியாய் வரைந்திட நீளுமே ஆயுள், நேர்த்தியாய் வரைந்திட நீளுமே ஆயுள். பார்த்திடும் அனைவரும் பரவசம் அடைவர், பார்த்திடும் அனைவரும் பரவசம் அடைவர். ஊர்ந்திடும் எறும்பும் உணவினை உண்டே, ஊர்ந்திடும் எறும்பும் உணவினை உண்டே, ஈர்த்திடும் இதயமும் இமயமாய் உயரும், ஈர்த்திடும் இதயமும் இமயமாய் உயரும். தந்தையும் மகளும் தனித்த வரமாய், தந்தையும் மகளும் தனித்த வரமாய், சிந்தையில் எண்ணிட சிலிர்க்குமே உடலும், சிந்தையில் எண்ணிட சிலிர்க்கும் உடலுமே. ஆங்கிலம் நாவினில் அனிச்சையாய் வந்திட, ஆங்கிலம் நாவினில் அனிச்சையாய் வந்திட, தாங்கிடும் தமிழும் தனித்த புகழிலே நின்றிட, தாங்கிடும் தமிழும் தனித்த புகழிலே நின்றிட. குணங்களை குறித்த கூர்மையாய் அணுக, குணங்களை குறித்தே கூர்மையாய் அணுக, மனமாய் மலர்ந்திட மகிழ்ச்சியும் நிறையும், மனமாய் மலர்ந்திட மகிழ்ச்சியும் நிறையும். நாளும் தொடங்கியது நல்ல ஆசீர்வாதமாய், நாளும் தொடங்கியது நல்ல ஆசீர்வாதமாய், ஆள்வோம் நாளை அழகாய் நினைத்தே, ஆள்வோம் நாளை அழகாய் நினைத்தே. வாழ்த்துக்கள் மேடம். நன்றி. நன்றி மேடம். மிக அருமையான ஒரு கவிதையோட ஒரு ஃபீட்பேக். இந்த கோலத்தை பற்றி இன்னைக்கு நிறைய தடவை பேசிட்டோம். ஆக்சுவலி கோலம் வந்து நான் ரொம்ப அழகாக போடுவேன். சின்ன வயசில் நான் தான் எங்கள் வீட்டில் மார்கழி கோலம்லாம் நான் தான் புதுசாக கண்டுபிடிச்சி நிறைய பத்திரிகையில் பார்த்து எல்லோரும் என்கிட்ட வந்து கற்றுன்னு போவாங்க. காலையில் 4:30 மணிக்கு எழுந்து வாசலில் விளக்கு வச்சுட்டு எல்லோரும் எழுந்து வந்து பார்க்கறதுக்குள்ளே எங்கள் வீட்டு வாசலில் கோலம் இருக்கும். ஸோ இந்த கோலத்தில் என்ன மிகப்பெரிய பெனிஃபிட்னாக்கா, க்ரியேட்டிவிட்டிக்கு ஜாயினிங் த டாட்ஸ் தான் க்ரியேட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. டாட்ஸ் எங்கே பார்த்தாலும் இருக்கும், அதெல்லாம் வேறு வேறு மாதிரி ஆக்கலாம். ஒரு 10 டாட்டை நீங்கள் பூனைக்குட்டியாக மாற்றலாம், மயிலாக மாற்றலாம். இதெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்காக தான் அந்த கோலம்ங்கிற கான்செப்டே வந்தது. அதே சமயம் ஏன் பர்டிகுலராக மார்கழி மாதத்துலனாக்கா, அந்த பணியில் இருக்கும்போது நமக்கு நிறைய எதிர்ப்பு சக்திகள், நிறைய விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னது. அதே சமயம் ஒரு கோலம்ங்கிற கான்செப்ட் வந்து ஒரு எறும்புக்கெல்லாம் யார் சாப்பாடு போடுவா? ஸோ அதெல்லாம் அன்றைக்கே யோசனை பண்ண விஷயம். கோலத்தில் பல பல விஷயம் இருக்குது. கோலத்தை பற்றியே ஒன் டே ஃபுல்லாக பேசலாம், அந்த அளவுக்கு அதில் விஷயம் இருக்குது. எனக்கு நிறைய கோலம் தெரியும். அடுத்த மாசம் தலைப்போ ஓகே. ஸோ தேங்க்யூ. கோலத்தை பற்றி பேசினது. கோலம் எக்ஸ்பர்ட் நிறைய பேர் இருக்கீங்க, உங்கள் கூட என்னையும் சேர்த்துடுங்க. நானும் நிறைய கோலம் பெரும்புள்ளி சிறு புள்ளி நீங்க. ஆமாம், சிறு புள்ளியை சேர்த்தாதான் கோலம். நன்றி. தேங்க்யூ மேடம். உங்களோட ஏற்புரை எடுத்துக்கலாம். ஒரு மிக நிறைவான ஒரு நாள், மனசுக்கு நிறைஞ்ச ஒரு நாள்னு சொல்லுவேன். உங்களோட எல்லாரோட ஃபீட்பேக்கும் எனக்கு வந்து அப்படியே நச்சுன்னு வந்து மனசுல நிக்கிற மாதிரி இருக்கு. மாரிமுத்து சார்ல ஸ்டார்ட் பண்ணி அவர் இப்ப இல்லைன்னு நினைக்கிற மீட்டிங். என்னோட மிக மனமார்ந்த நன்றிகள். அப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சொன்னார் என் மனசுல என்ன இருக்குன்னு. கவி இவ்வளோ பேசும்னு எனக்கே தெரியல. பிளஷிங் கவி. தேங்க்யூ. இதெல்லாம் தான் இந்த இன்னொரு கவிதையே எழுதிட்டு அது உண்மை. அதுதான் சிவகணி வந்து கவிதை தானே. எப்படிதான் உங்களால இவ்வளோ வேகமா இத்தனை வார்த்தைகளை போட்டு அர்த்தம் சொரிந்த வார்த்தைகளாகவும் ஆத்மார்த்தமாகவும் ஆழ்ந்த அறிவோடவும் நீங்க பண்றீங்கன்னு எனக்கு புரியல. வெறும் வார்த்தைகளாக இல்லாம இது எல்லாம் உள்ள வந்துருது. வரவங்க உண்மையா இதெல்லாமே எனக்கு உங்களுக்கு இன்னைக்கு நிறைய நான் வந்து நிறைய கத்துக்கிட்டேங்க. எனக்கு வந்து ரமேஷ் சார் சொன்னதுல வந்து அந்த காகத்துக்கும் நாய்க்கும் உண்டான வித்தியாசம் எனக்கு இன்னைக்கு புதுசா நான் அதை வந்து வேற ஒரு பரிணாமத்துல பாக்குறேன்.
அது ரொம்ப நல்லா இருந்தது. ராமநாதன் சார் கிட்ட வந்து இன்னைக்கு அவங்க சொன்னாங்க பாருங்க, தமோ ரஜோ சாத்விகம்க்கு வந்து ராவணனும் விபீஷணனும் கும்பகர்ணனும் வந்து நான் இன்னைக்கு வரைக்கும் பொருத்தி பார்க்காதது. ரொம்ப நன்றி சார். ரொம்ப துளி துளியா நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நீங்க அத குறிச்சு வச்சுக்கிட்டீங்கல்ல, அது எனக்கு ஒரு பிளெஸிங்ஸ். அத நான் கவனிச்சேன். குறுக்கிட்டதுக்கு மன்னிக்கவும். நோ மேம், நோ மேம், தேங்க்யூ சார். வந்து சார் உண்மையா ஆச்சரியமா இருக்குங்க சார். நீங்க கோலம் அவ்வளவு அழகா நீங்க ஆசையா சொல்றீங்க, போட்டிருக்கீங்கன்னா எவ்வளவு ரசிச்சிருப்பீங்கன்னு. அந்த டாட்ஸ் நான் சொல்ற போது ஒரு சின்ன விஷயங்க, இந்த பாரம்பரியத்தோட நம்ம வந்து எவ்வளவு முன்னாடி இருந்திருக்கிறோங்கிறது. இப்ப நீங்க படம் வரைகிறோம்னு சொன்னா கிரிட்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கொயர்ஸ் மாதிரி அந்த உருவம் போர்ட்ரேல் போடுற மாதிரி இருந்தா ஸ்கொயர்ஸ் போட்டுட்டு அதுல வந்து வரைவாங்க, அது கிரிட்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் டாட்ஸ். அந்த டாட்ஸ் தான் நமக்கு கிரிட். அப்ப பாருங்க நம்ம எவ்வளவு முன்னாடி யோசிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு. இதுல நானு வரம்ல வந்து சொல்லாம ஒரு குட்டி அல்ப விஷயமா சொல்லாம ஒண்ணு மறந்துட்டேங்க. உண்மையா இந்த புடவைன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு பெரிய வரங்க. நம்ம இதை உடுத்திக்கிற இந்த பாரம்பரியத்துல இருக்கிற நம்மளே ஒரு வரம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த பிள்ளைங்க எல்லாம் ட்ரெஸ் வாங்குதுங்க. ஒரு ட்ரெஸ் வாங்கினா உங்களுக்கு நம்மளும் நிறைய விலைக்குத்தான் வாங்குறோம், இல்லைன்னு நான் சொல்லல. ஒரு சின்னதா ஒரு டாப் எடுக்குங்க, 3000 ரூபாங்க, 4000 ரூபாங்க, அதுல ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும். கொஞ்சோண்டு வெயிட் போட்டுட்டாங்கன்னு சொன்னா திருப்பி அதை போடவே முடியாது. இட் டசன்ட் சூட்ஸ் மீமா, இட் டசன்ட் ஃபிட்ஸ் மீமா அப்படின்றங்க. ஆனா நம்ம புடவை பாருங்க, நீங்க 1 லட்சத்துக்கு வாங்கினாலும் சரி, 500 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, நீங்க எவ்வளவு குண்டானாலும் சரி, இந்த புடவை நம்ம தூக்கி போட வேண்டியதுல நம்மளால எப்படினாலும் கட்டிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு உடையை உடுத்தும் ஒரு பாரம்பரியத்திற்கே மிகப்பெரிய அது ஒரு வரம்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நெகிழ்வான நாள். யாரையாவது மிஸ் பண்ணிட்டேன்னா தாமோதரன் சார் ஒவ்வொருத்தரும் ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. ஒரு வரமான நாளாக இதை கருதுகிறேன். நன்றி. நன்றி மேடம். நிறைய தடவை கட்ட முடியும். புடவைங்கிறது வந்து எல்லா எந்த சைஸ் மாறினாலும் உடுக்கலான்றது புடவைங்கிறது ஒரு புதிய செய்தி. பட் புடவை எப்படி கட்டலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஜெயராஜோட ஓவியங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஸோ எவ்வளோ அழகா புடவை கட்டணும்னு ஒரு ஜென் வந்து சொல்றது. அது புடவை மட்டும் இல்லை, நிறைய அந்த கண்டாங்கி சேலை பல பல உடுப்புகள்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி போடணும், டிசைன் பண்ணணுன்னே அவரோட ஓவியத்திலேருந்து தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த அளவுக்கு பெரிய கிரியேட்டிவ் பர்சன் ஓவியர் ஜெயராஜ். தேங்க்யூ. ஒரு நிறைவான செஷன். ஒரு சண்டே எப்பவுமே ஸ்பெஷல். இன்னைக்கும் சண்டே ஸ்பெஷல். சண்டே ஸ்பெஷல்னு ஏதாவது உயிரை கொண்டுறாதீங்க, நிறைய வெஜிடேரியன் சாப்பிடுங்க. நன்றி. இன்று கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ் என்ற தலைப்பில் வந்து அருமையான ஒரு செஷன் கொடுத்துட்டு போனாங்க மேடம், பிரேமலதா மேடம். லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக ஒரு வந்துட்டு அருமையாக பண்ணாங்க. அவங்க உடல்நிலையை பார்த்துடுங்க. நிறைய பேர் வந்து ஃபீட்பேக் கொடுத்து, ஃபீட்பேக் மட்டும் இல்லை, நம்ம எல்லாமே இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். அந்த அளவுக்கு ஒரு நிகழ்ச்சியான செஷன், ஃப்ரெண்ட்லியான செஷன் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவித்து, மெசேஜஸில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அதையும் சொல்லிடுறேன். ரம்யா கமல்ராஜ் மேடம் எக்ஸலன்ட் செஷன் மேடம் கொடுத்துருக்காங்க, தேங்க்யூ ஸோ மச்னு. ஸ்ரீராம் சந்திரசேகர் சார் குட் மார்னிங், கிரேட் செஷன் மேடம், வி ஆர் பிளஸ்ட் டு அட்டெண்ட்னு கொடுத்துருக்காரு. பகத் சார் வந்து ஓரலாக ஃபீட்பேக் கொடுத்ததோட வெயிட்டிங் ஃபார் யுவர் செஷன் கவிதா மேடம் கொடுத்துருக்காங்க. கவிதா மேடம் ஒரு செஷன் ஃபோனில் உங்கள்கிட்டயே பேசிகிட்டு இல்லாமல் எங்களுக்கும் செஷன் கொடுக்க சொல்லியிருக்கிறாரு. கவிதா மேடம் இருந்தீங்கன்னா நோட் பண்ணுங்கள், இல்லாட்டி பிரேமலதா மேடம் சொல்லுவாங்க உங்களுக்கு. ராமநாதன் சார், இது நித்யதேவ் மேடம் ராமநாதன் சார் வணக்கம் தெரிவிச்சிருக்கிறாங்க. பிரேமலதா மேடம்